எப்படி பத்திரிகை தர்மம்னு ஒன்று இந்த நாட்டில் இருக்கா இல்லையா? பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்குன்னா பத்திரிகை தான் 4வது தூணுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா பத்திரிகைகளையும் இன்டைரக்டாக அச்சுறுத்தின பாஜக அரசு இப்போ நேரடியாக அச்சுறுத்த தயாராகிட்டாங்கன்னு தான் தெரியுது. இதனால் பத்திரிகை உலகம் எங்கிட்டு எழுணும். பாஜக தொடர்ந்து இப்படி பாசிச சக்தியாக மாறி வருகிறது. ஏற்கனவே எல்லா முயற்சியும் எடுத்தார்கள். இப்பொழுது நேரடியாக பத்திரிகையாளரை தாக்குவதற்கு துணிந்து விட்டார்கள் என்பதுதான் தெரியுது. அது எப்படி எதிர்க்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கையாகட்டும், இந்த PMST திட்டமாகட்டும், இதில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எது தேவையோ அதை தான் கொடுக்க வேண்டும். இந்த புதிய கல்விக் கொள்கை PMST மூலமாக குலக்கல்வி திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த பாஜக, RSS போன்ற இயக்கங்கள் முயற்சி செய்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு உள்ள உரிமை தொகை 60% கல்விக்கு, பள்ளி கல்விக்கு கொடுக்க வேண்டிய 2000க்கு மேலே உள்ள தொகையை ஏன் கொடுக்காமல் இருக்கிறார்கள் கேட்டால் நிபந்தனை விதிக்கிறார்கள். மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் யார் சொல்வதற்கு? ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருமொழி கொள்கை போதும் என்று அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதை ஏன் இவர்கள் மும்மொழி கொள்கையை மாற்ற துடிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்.